ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பிஎம்ஆர்எஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி செய்ய போகிறோம். வாழைப்பூ பஜ்ஜிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது. பசங்களாம் சாப்பிட்டு நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் புதுசாக ட்ரை பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்தது. இது நம்ம ஆனியன் போட்டும் இந்த பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜியும் எந்த பஜ்ஜி நம்ம விருப்பமோ அந்த காய்கறி போட்டு நம்ம பஜ்ஜி மாவு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது கடை பாக்கெட்டு கடை மாவுலாம் எதுவும் கிடையாது. வீட்டில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். வாங்க எப்படி செய்யலான்றது வீடியோக்களில் போய் பார்க்கலாம். ஆனியனில் போட்டது ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது, ரொம்ப கிறிஸ்பாகவும் இருந்தது. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நம்ம 1 மடங்கு கோதுமை மாவு, 2 மடங்கு கடலை மாவு, 1 மடங்கு கம்பு மாவு, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிக்கலன்னா கலருக்காக கடை மிளகாத்தூள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க 1 ஸ்பூனு. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு ஒரு பக்கம் வாழைப்பூ எடுத்து நம்ம கொத்து கொத்தாக க்ளீன் பண்ணி வைக்கணும். பஜ்ஜிக்கு இப்படி பட்டா நல்லாயிருக்கும். தனித்தனியாக உதிராக போடக்கூடாது. ஒரு பக்கம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு கொத்தாக நம்ம அந்த வாழைப்பூ எடுத்து நம்ம சிம்மில் வச்சுட்டு அடுப்பை நம்ம இது பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமே நம்ம திருப்பி போடணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நம்ம வேகாமல் எடுத்துட்டோம்னா உள்ளே வாழைப்பூ வேகாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் எடுக்கணும். நம்ம கோதுமை மாவு, கம்பு மாவுலாம் போட்டிருக்கிறதுனால கிறிஸ்பாக வந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. மொறுன்னு இது சாப்பிடும்போது பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் எப்பாவது ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களாம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ஹெல்த்தியாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.